வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. வாழ்நாள் முழுவதும் உழைத்து படாத பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்து வைத்து வாங்கிய பொருட்களை ஒரே நாள் இரவில் மொத்தமாக சிதைத்து மக்களின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது இந்த ஃபெங்சல் புயல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தபோது இலங்கையை துவம்சம் செய்த ஃபெங்சல் புயல் புதுச்சேரி அருகே ஒரு வழியாக கரையை கடந்தது. இதன் தாக்கத்தினால் புதுச்சேரியில் கனமழை பெய்து புரட்டி போட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவுக்கும் இடுப்பளவுக்கும் மழைநீர் தேங்கியது. அதில் குறிப்பாக ராஜீவ்காந்தி குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே மோகன் நகரில் உள்ள 500 வீடுகளை மழைநீர் சுற்றி வளைத்தது. வீதிகள் எங்கும் வெள்ளக்காடாக மாறியதை அடுத்து ஒவ்வொரு வீட்டின் தரைத்தளத்திலும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியது. வாழ்நாள் முழுவதும் உழைத்து பார்த்து பார்த்து வாங்கி வைத்த பொருட்கள் மழை நீரில் தத்தளித்தன. மோகன் நகரில் பலத்த காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் வேரோடு மரம் சாய்ந்து வீட்டின் முன்பு விழுந்தது. எதிர்பாராமல் பெய்த கனமழையால் வீடுகள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் தரைத்தளத்தில் மழை நீரில் தவிக்கும் மக்கள் உடுத்த உடையின்றி அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் பசியாற்றிக் கொண்டனர். மோகன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், அடுப்புகள் போன்றவை மழை நீரில் மிதந்தன. பாத்திரங்கள் முதல் துணிகள் வரை அனைத்து பொருட்களும் சேதமடைந்த நிலையில் உணவுக்கு கூட வழியில்லாமல் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு ஆளாகி உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர் கூறினார். குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா ஆகுது. கடைக்கு போனாலும் ஒரு பொருள் கிடைக்க மாட்டேது. இப்போ மழை இருக்கான், எல்லா கடையும் அடைப்பு இருக்குது. கரெக்டாக கரண்ட் இல்லை, சாப்பாடு கிடைக்கல. நேற்று புளிய சாதம் வெயிட் பண்ணு. அம்மாவுக்கு உடம்பு முடியாதுங்க, மருந்து இல்லை அவங்களுக்கு. மளிகை சாமான், காய்கறி எல்லாம் அடிச்ச மாவு, ஃப்ரிட்ஜ் எல்லாமே போயிடுச்சு. எலக்ட்ரானிக் பொருள் இப்போ புதுசாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் 20,000 வருது. அந்த ஃப்ரிட்ஜை சரி பண்ணவும் முடியாது. எதிர்பாராமல் வந்த பேரிழப்பு பல பொருட்களை அடித்து சென்றதோடு பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களும் மூழ்கி சேதமடைந்ததாக சிறுமி யுவஸ்ரீ கவலையுடன் கூறினார். எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே நனைஞ்சிடுச்சு. பேக் மொத்தம் கீழெல்லாம் விழுந்து எல்லாமே நனைஞ்சு எல்லாம் ஊறி இந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே தெரிய மாட்டேது. எல்லாமே நனைஞ்சிடுச்சு, எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எழுதுனது எல்லாமே என்ன படிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அரும்பாடுபட்டு வீட்டில் வாங்கி வைத்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்த நிலையில் சாப்பிடுவதற்கும் வேறு இடத்திற்கு செல்வதற்கும் வழியில்லாமல் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளதாக மூதாட்டி ராஜேஸ்வரி வேதனையோடு கூறினார். இடுப்பு எல்லாம் ஒரு ஆள் தண்ணி இருக்குது, டிவி எல்லாம் நனைஞ்சு போய், ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு, வாஷிங் மிஷின் போயிடுச்சு, அலமாரில தண்ணி பூந்துருது, துணியில கட்டிக்க துணி இல்லை. முதல்ல எல்லாம் நனைஞ்சு போச்சு. பிள்ளைங்கெல்லாம் மெத்தல சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.